வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது பியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கற்றுக்கொண்டேன் பாடத்தை. கதைக்குள்ள போலாமா? துளசி மாடத்திடம் விளக்கை ஏற்றிவிட்டு உள்ளே வந்த வீணா கிச்சனில் காப்பியை கலந்து ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டிவியில் ராசி பலன் பார்த்து கொண்டிருந்த தருணிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். நம்ம ராசிக்கு தினமும் யோகம் தான்னு சொல்றாங்களே தவிர எங்க பணம் தான் வர்ற மாதிரியே தெரியல என்று சலித்து கொண்டே காப்பியை குடிக்க ஆரம்பித்தான். என்னங்க, நீங்க மாச சம்பளக்காரு, நமக்கு வர வேண்டிய சம்பளம் மாசமான சரியா வந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன தினமும் வரணும்னு சொல்றீங்க? நீங்க என்ன வியாபாரமா பாக்குறீங்க? அப்ப கூட போட்ட முதலுக்கு ஏத்த லாபம் தான் வரும். ராசி பலன் பாக்குறதால மட்டும் என்ன ஆகிட போகுது? எழுந்து போய் ஆபீஸுக்கு கிளம்புற வேலையை பாருங்க என்று சிரித்து கொண்டே பிள்ளைகளை எழுப்ப உள்ளே சென்றாள். ஆமா, நானும் தான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா செஞ்சு வருமானத்தை பெருக்கணும்னு பாக்குறேன். எங்க காலையில ஒன்னா வீட்டுக்கு வர ராத்திரி ஆயிடுது. வந்த அசதியில சாப்பிட்டு படுத்தா உடம்புன்னு ஒண்ணு இருக்கான்னு தெரியல. இந்த அழகுல எங்க இருந்து கூட ஒரு வேலையை பாக்குறது? இந்த நடுத்தர வாழ்க்கையிலேயே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் என்று பெருமிச்சு விட்டு கொண்டு எழுந்து குளிக்க சென்றான். வீணா பிள்ளைகளை பள்ளிக்கு தயார் செய்து துணிகளை ஊற வைத்து விட்டு உள்ளே வந்த அனைவருக்கும் டிஃபனை பரிமாற அவர்கள் சாப்பிடுவதற்குள் லஞ்ச் பேக்கை தயார் செய்தாள். பிள்ளைகள் அமர்ந்து டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்கள் அருகில் வந்து அமர்ந்த தருண் செல்போன் ஒலியை கேட்டு எழுந்து சென்று சார்ஜில் இருந்த போனை எடுத்தான். அட, நம்ம சுரேஷ், இது என்ன திடீர்னு போனை போடுறான்? கல்யாணத்துக்காக சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டானா என்ன என்று யோசித்து கொண்டே போனை எடுத்தான். ஹலோ சுரேஷ், எப்படிடா இருக்க? ஊர்ல சித்தி சித்தப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? கல்யாண பொண்ணு நம்ம ரக்ஷிதா எப்படி இருக்கா? ஆமா, எப்படா சிங்கப்பூர்ல இருந்து வந்த? முந்தா நேத்து தான் வந்தனா. இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரக்ஷிதா கூட உன்னை கேட்டுட்டே இருந்தா. சரி, அங்க அண்ணி பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சுரேஷ். ஆமா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்ப கல்யாணம்னு சொன்ன? அடுத்த மாசம் 21. ஓ அப்படியா? அப்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது நான் இப்பவே வந்துட்டியாடா? ஆமாண்ணா, அங்க சென்னையில நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அவங்களால வர முடியலையா, அதுதான் என்ன போயிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? வாடா. ஆமா, உனக்கு இங்க எல்லார் வீடும் தெரியுமா? நீ சின்ன பையனா இருக்கும்போதே பெங்களூருக்கு போயிட்டீங்களே. அட அண்ணா, அதுதான் நீ இருக்கியே. எனக்கு அங்க யார் வீடும் அவ்வளவா தெரியாது. நீ இருக்கிற தைரியத்துல தான் நானும் கிளம்பி வந்துட்டேன். அம்மாவும் வீட்டுக்கு பெரியவன் தருன்னு அவனை கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. என்னது, வந்துட்டியா? ஆமாண்ணா, இங்கதான் ராயல் மெரிடியன்ல தங்கியிருக்கேன். சரி இரு, அம்மா கிட்ட பேசு, கான்ஃபரன்ஸ் காலில் போடுறேன் என்று கான்ஃபரன்ஸ் காலை போட்டான். தருண் தனது சித்தி சித்தப்பாவிடமும் தங்கை ரக்ஷிதாவிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டு, சரிடா சுரேஷ், சீக்கிரமா வந்துடு, டிஃபன் நம்ம வீட்டில தான், ஓகேவா என்றான். அண்ணா, அதெல்லாம் வேண்டாம், அண்ணிய தொந்தரவு பண்ணாத. நம்ம காலையில சீக்கிரமா கிளம்புனாதான் ஒரே நாள்ல வேலையை முடிக்க முடியும். அதனால டிஃபன் வெளியில சாப்பிட்டுக்கலாம். ரெடியாயிருண்ணா, நான் வந்துடுறேன் என்று போனை வைத்தான். என்னங்க, யார் போன்ல? நம்ம சுரேஷ் தான் மீனா. அப்படியா? ஆமாம்மா, இங்கதான் ராயல் மெரிடியன்ல தங்கியிருக்கானா. என்னது, ஹோட்டல்ல தங்கியிருக்கிறானா? ஏன் நம்ம வீட்டுக்கு வரலையா? அட, அவங்க வசதியான ஆளுங்க, இங்கெல்லாம் அவனுக்கு செட் ஆகுமா? அதுக்காக சொந்த பெரியப்பா பையன் நீங்க இங்க வந்து தங்காம ஹோட்டல்ல தங்கினா என்னங்க அர்த்தம்? ஒரு நாள்ல என்னங்க ஆகிட போகுது? நாம அட்ஜஸ்ட் பண்ணி அவருக்கு வசதி செஞ்சு கொடுக்க மாட்டோமா? ஏய், அதெல்லாம் எதுக்கு பேசுற? அவன் வரலன்னா விட, நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்ல. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு பார்க்க போனா அவங்க அத்தை வீடுலாம் கூட இங்கதான் இருக்கு. அவன் போனானா? விடுமா, இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. அவ இங்க வரன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ என்ன சொன்னா தெரியுமா? பத்திரிக்கை வைக்க என்னதான் கூட்டிட்டு போறானா. எங்க சித்தி கூட என்கிட்ட கல்யாணத்துக்கு கட்டாயமா வந்துடணும்னு சொன்னாங்க. நீ தான் வீட்டுக்கு பெரியவன், அவன் கூட போய் பத்திரிக்கை வச்சுட்டு வாப்பான்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏங்க அவங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு நம்மளை கூப்பிடல? அப்போ நீங்க வீட்டுக்கு பெரியவர் தானே? அந்த பொண்ணுக்கு அண்ணா தானே? ஆ, அது சரி விடுமா, அவங்க ஏதோ சிம்பிளா செஞ்சிட்டு இருப்பாங்க. அதுதான் போன்ல சொன்னாங்க இல்ல, நாங்க நிறைய பேரை யாரையும் கூப்பிடல,
சிம்பிளா உள்ளுக்குள்ளேயே நடத்திக்கிட்டோன்னு. அப்புறம் என்ன? சரிங்க, உங்க சொந்தக்காரங்க உங்க இஷ்டம். எப்படியோ அப்படி செய்யுங்க. நான் என்ன சொல்லிட போறேன். சரி, வந்து டிஃபனை சாப்பிடுங்க. இல்லம்மா, இப்ப அவன் வந்ததும் பத்திரிக்கை வைக்க போகணும். அங்கேயே வழியில சாப்பிட்டுக்கலான்னு அவன் சொன்னான். ஏங்க, இப்பவே பத்திரிக்கை வைக்க போறீங்களா? என்ன வீணா, இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கிற? திரும்ப அதையே கேட்குற? இல்லைங்க, நான் என்னவோ சாயங்காலம் நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் போவீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் 1 ஹவர் உங்களை கொஞ்சம் பர்மிஷன் போட சொல்லலான்னு இருந்தேன். என்னது? பர்மிஷன் போடணுமா? எதுக்கு? இல்லைங்க, இன்னைக்கு தான் ரேஷன் லாஸ்ட் டேட்டு. இன்னைக்கு வாங்கலைன்னா அரிசி பருப்பு எண்ணெல்லாம் வேஸ்டா போயிடும். முக்கியமா சக்கரை வேற ஆயிடுச்சு. சரி, அதுக்கும் நான் பர்மிஷன் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னங்க, எல்லா சாமானும் தூக்கிக்கிட்டு அந்த வெயில வர முடியலைங்க. அதுவும் இல்லாம அந்த கியூல வேற நிக்க முடியாது. லாஸ்ட் டேட்ன்றதால எல்லாரும் வந்திருப்பாங்க. அதுக்கு நீ முன்னாடியே வாங்க வேண்டியது தானே? எப்போ அப்படிதாங்க வாங்குவேன். ஆனா இந்த வாட்டி ஏதோ ஒரு வேலை வந்துகிட்டே இருந்துடுச்சு. பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட, அவங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ண, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருந்ததுங்க. அதனால தான் போக முடியல. நீங்க கொஞ்சம் இன்னைக்கு வந்தா வண்டியில வச்சு எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். பசங்களையும் அப்படியே ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடலாங்க. இதோ பாரு வீணா, இப்ப அவன் வந்துடுவான். இன்னும் நாங்க எத்தனை இடத்துக்கு போகணும்னு ஒன்றும் தெரியல. அவன் வேற என்கிட்ட ஏதேதோ பேசணும்னு இருப்பான். நாங்க பார்த்துக்கிட்டு ரொம்ப வருஷமாயிடுச்சு. பழைய கதையெல்லாம் வேற பேசணும். அவனே என்னை எப்ப பாப்பன்னு இருப்பான். அதுதான் காலையில போனை போட்டுட்டான். இப்ப அவன் வர சமயத்துல நான் வந்து உன் கூட ரேஷன் கடையில உட்கார முடியாது. இல்லைங்க, நீங்க எப்படியும் இப்ப லீவு தானே போட போறீங்க. அதுக்கு உன் கூட வந்து அந்த வெயில ரேஷன் கடையில நிக்க சொல்றியா? என்ன விளையாடுறியா? நாங்க பத்திரிக்கை வைக்க போற இடம்லாம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அவங்கெல்லாம் டீசெண்டா போகணும். எங்க சித்தப்பா சொந்தக்காரங்களாம் நல்லா வசதியான ஆளுங்க. சுரேஷும் டீசெண்டா வருவான். அவங்க கூட நான் நல்லா வெயில நின்றுட்டு பரதேசி போல போனேன்னு வெயி, என்னை என்னன்னு நினைப்பாங்க. உனக்கு கொஞ்சம் கூட டீசன்சி தெரியல வீணா. இல்லைங்க, வந்து துணியெல்லாம் வேற துவைக்கணும். ஊற வச்சிருக்கேனேன்னு பார்த்தேன். சரிங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டை பூட்டிக்கிட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போங்க என்று அவள் பிள்ளைகளின் பேக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட, லஞ்ச் பேக்குகளை எடுத்துக்கொண்டு அப்பா டாட்டா என்று கூறிவிட்டு பிள்ளைகளும் அவள் பின்னால் சென்றனர். வாசலில் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்த தருணிற்கு சற்று மனது சங்கடப்பட்டது. பாவம், இவ்வளோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு தினமும் 2 வேளை நடக்கிறா. பசங்களும் அவ்வளோ தூரம் நடக்கிறாங்க. நாம போய் அவங்கள விட்டுட்டு வந்துடலாமா என்று அவன் யோசிக்க, இல்லை இல்லை, அவன் வந்துட்டானா என்ன பண்றது என்று அமைதியாக உள்ளே வந்து ஆபீஸிற்கு போன் செய்து லீவிற்கு கூறினான். 1 மணி நேரம் ஆனது. என்ன இவன் சீக்கிரமா வந்துடுன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். பாவம், பசங்களையாவது இந்நேரம் ஸ்கூல்ல விட்டு வந்திருக்கலாம். ஆமா, வீணா பசங்களை விட்டுட்டு ரேஷனுக்கு போயிருப்பாளா என்று யோசித்து கொண்டு வீணாவிற்கு போன் செய்தான். என்னம்மா, ரேஷனுக்கு போயிட்டியா? ஆ, வந்துட்டேங்க. லைன்ல தான் இருக்கேன். பில்லு போட போறேங்க. நீங்க கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, அவ இன்னும் வரல. கொஞ்சம் இரு, அவன் லைன்ல வரான். வந்துட்டான் போல இருக்கு என்று போனை வைத்தான். ஹலோ சுரேஷ், வந்துட்டியாடா? ஆ, வந்துட்டேண்ணா. இரு இரு, ஒரு 10 நிமிஷம்தான் என்று போனை டக்குன்னு வைத்தான் சுரேஷ். அப்பாடா, 10 நிமிஷம் தானா? பசி வேற வயிற்று கிள்ளுது. அதுக்குள்ள சாப்பிட முடியாது. இன்னைக்கு வேற நமக்கு பிடிச்ச கார சட்னி அரைச்சிருக்கா. ஒரே ஒரு இட்லியாவது சாப்பிடலாமா? வேண்டாம் விடு. இன்னைக்கு அவன் கூட வெளியில போனா அவன் கண்டிப்பா நல்லா பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போவான். அங்க போய் சாப்பிட முடியாம போயிட போகுது என்று யோசித்து கொண்டே செல்போனை பார்த்து கொண்டிருந்த தருண் இப்படியே நேரம் போவது தெரியாமல் 1 மணி நேரமாக அமர்ந்திருந்தான். வாசலில் கேட் சத்தம் கேட்டு அவன்தான் வந்துட்டானா என்று ஆவலாக எழுந்து ஓட, ரேஷன் சாமான்களை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வேர்க்க விறுவிறுக்க சோர்வாக வந்து கொண்டிருந்தாள் வீணா. கடகடவென ஓடி சென்று அவள் கையிலிருந்த சாமான்களை வாங்கி கொண்டு வந்து உள்ளே வைத்த தருண் அவளுக்கு சொம்பில் தண்ணீர் கொடுக்க, அதை வாங்கி ஒரே மடக்கில் மொத்தமும் குடித்து முடித்தாள். அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த தருணை பார்த்து, என்னங்க, சுரேஷ் இன்னும் வரலையா என்றாள். இல்லம்மா, 10 நிமிஷத்துல வந்துறேன்னு சொன்னான். நானும் இப்ப வருவான் அப்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டே உக்காந்துட்டேன். அப்படியா? சரிங்க,
அவன் வர நேரமாகும் போல இருக்கு, நீங்க அதுக்குள்ள ஒரு வாய் சாப்பிட்டுக்கங்க என்று எழுந்து கொண்டாள். அதெல்லாம் வேண்டாம் வீணா என்று அவன் கூறிக்கொண்டிருக்க வாசலில் ஹார்ன் சத்தம் கேட்டது. அவன்தான் வந்துட்டான் வீணா என்று வெளியே ஓடினான் தருண். அவன் பின்னால் வீணாவும் சென்றாள். காரில் இருந்து இறங்கிய சுரேஷை இருவரும் உள்ளே அழைக்க, இல்லைண்ணா நம்ம சீக்கிரமா கிளம்புனாதான் சரியா இருக்கும். சாரிண்ணா, நான் கிளம்பி வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. உன்கிட்ட போன்ல பேசினதும் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்தேன் பாரு, தூங்கிட்டேன் போல இருக்கு. அப்புறம் திரும்ப எழுந்து கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் உனக்கு போனை போட்டேனே. சாரிண்ணா என்றான். சரிடா, அதனால என்ன, பரவாயில்ல விடு. சரி வா கிளம்பலாம். வீணா, நான் கிளம்புறேம்மா என்று அவன் காரில் ஏற, அண்ணா நீ கார் ஓட்டு வைல, அப்ப நீயே டிரைவ் பண்ணிடு. உனக்கு தான் இங்க ஷார்ட்கட்லாம் தெரியும். இப்பவே நீ அனுப்புன லைவ் லொகேஷனை வச்சு நான் வந்தேன். எனக்கு இங்க ஒன்றும் தெரியாது. சரிடா, நானே காரை ஓட்டுறேன் என்று தருண் காரை எடுக்க, அனி நாங்க போயிட்டு வரோம் என்று கூறிவிட்டு சுரேஷ் அவன் அருகில் அமர கார் புறப்பட்டது. இரண்டொரு வார்த்தைகள் தருணிடம் பேசிய சுரேஷ் ஹெட்போனை எடுத்து காதில் மாட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சீட்டில் சாய்ந்தான். என்ன இவன் இப்படி சாஞ்சிட்டான்? இவன் நம்ம கிட்ட நிறைய பேசுவான். சிங்கப்பூர்ல அவன் வேலையை பத்தி எதனா சொல்லுவான். அப்ப நாமளும் அங்க நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு பார்க்கலான்னு இருந்தா ஹெட்போனை தூக்கி மாட்டிக்கிட்டானே. இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறமே, எதனா பேசலான்னு இருக்கா பாரு. சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு வந்தா என் கூடையே தான் கையை பிடிச்சிக்கிட்டு சுத்துவான். வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப பெரிய மனுஷன் போல ஆயிட்டு இருக்கான். பெரிய மனுஷன்தான். சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறான். கை நிறைய வருமானம். பத்தாததுக்கு பெங்களூர்ல அவங்க அப்பா ஏகத்துக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நமக்கு அப்படியா? எங்க அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல சாதாரண கிளர்க் வேலை பார்த்தவர். அதுலேயே என்னையும் எங்க அக்காவையும் படிக்க வச்சு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புனாரு. அவரு போனதும் குடும்ப பாரம் என் தலையில விழ, அக்காவுக்கு வளகாப்பு, அவ பசங்களுக்கு காது குத்து, அது இதுன்னு எல்லாம் நானே பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதனாலேயே ஏதோ ஒரு வேலையில ஒட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்குள்ள எனக்கு கல்யாணம், குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க இருந்து இன்னொரு வேலையை தேடிக்கிட்டு போறது? பயம்தான் ஒட்டிக்குது என்று அவன் யோசித்து கொண்டே பிரேக்கை அழுத்தினான். டக்கன கண்களை திறந்து கொண்டு எழுந்த சுரேஷ், என்னன்னா அதுக்குள்ள பெரியப்பா வீடு வந்துடுச்சா? நீ சூப்பரா ஓட்டுறண்ணா என்று சிரித்து கொண்டே காரில் இருந்து இறங்கினான். அவன் இறங்கியதும் உள்ளிருந்து அவனது பெரியப்பாவும் பெரியம்மாவும் சிரித்த முகத்துடன் அவனை அழைத்து கொண்டு ஓடிவர காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தருணும் அவர்கள் அருகில் சென்றான். இருவரும் சுரேஷை கட்டி அணைத்து நலம் விசாரித்து முடிக்க அருகில் அம்போவென்று நின்றிருந்த தருணை அப்பொழுதுதான் பார்த்தனர். இது யாரு? சுரேஷ், உன் பெரியம்மா பையன் தருண் தானே என்று தருணை உற்று பார்த்த சுந்தரம். ஆமா பெரியப்பா, எனக்கு இங்க யார் வீடும் தெரியாது இல்ல, அதுதான் அண்ணாவை கூட்டிட்டு வந்த. அப்படியாப்பா? ஏன்பா நீ எனக்கு ஃபோன் போடும்போது சொல்லியிருக்க கூடாது? நான் நம்ம டிரைவரையே அனுப்பியிருப்பேனே. சரி சரி உள்ள வாங்க என்று இருவரையும் உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தனர். இதற்குள் அவரது மனைவி தேவி உள்ளே செல்ல, பெரியம்மா இப்பதான் கிளம்பும்போது ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு காப்பிலாம் வேண்டாம் என்று குரல் கொடுத்தான் சுரேஷ். அட என்னப்பா, எங்களுக்கு தெரியாதா உனக்கு காப்பிலாம் பிடிக்காதுன்னு? அதனால தான் உன் பெரியம்மா காலையிலே உனக்காக பாதாங்கீரை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சா என்றார் சுந்தரம். அட பாவி, இவன் வரும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டானா? என்கிட்ட மட்டும் சாப்பிடாத, நாம வெளியில சாப்பிடலான்னு சொன்னானே. எங்கேயாவது சாப்பிட நிறுத்த சொல்லுவான்னு பார்த்தா கண்ணை முடிக்கிட்டு படுத்துட்டான். சரி, இங்கேயாவது சாப்பிடலான்னு பார்த்தா இப்போ அதுக்கும் உலைய வச்சுட்டான். ஓகே, பாதாம் கீரையாவது சில்லுன்னு குடிப்போம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்க சுரேஷிற்கு பாதாம் கீரும் தருணிற்கு காப்பியும் கொண்டு வந்து நீட்டினாள் தேவி. தருண் ஒன்றும் புரியாமல் அதை எடுத்துக்கொள்ள, தம்பி அவன் மட்டும்தான் வருவான்னு நாங்க நினைச்சோம். அவன் உன் கூட வரதா சொல்லவே இல்லை. இங்க இவ்வளோ பெரிய வீட்டில் நாங்க மட்டும்தான் இருக்கோம். வேலைக்காரங்களும் காலையில வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இவனுக்கு மட்டும் கொஞ்சமா பாதாங்கீரை செஞ்சு வச்சா. அதிகமா செஞ்சு வச்சா வேஸ்டா போயிடும் இல்ல என்று சுந்தரம் கூறிக்கொண்டிருக்க, அட நீங்க வேற, அவங்க இதெல்லாம் குடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காப்பி தான் பழக்கம் இருக்கும். விடுங்க, நம்ம தருண் தானே, தப்பா எடுத்துக்க மாட்டான் என்று தேவி அதோடு அந்த பேச்சை கட் செய்து சுரேஷின் அருகில் அமர்ந்து பேச ஆரம்பித்தாள். ஏன்பா
கல்யாணத்துக்கு நகைலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளே உங்க அம்மா, எடுத்துட்டாளா? 200 சவரன் தானே போடுறீங்க? அன்னைக்கு நிச்சயத்துக்கு 100 சவரன் போட்டுட்டு இருந்தா இல்ல ரட்சிதா? ஆமா பெரியம்மா. அதனாலதான் இப்ப 100 தனியா வாங்க வேண்டியிருந்தது. எல்லாம் அங்கேயே அம்மாவும் அப்பாவும் எடுத்துட்டாங்க. அப்படியே பையனுக்கும் 10 சவரன் எடுத்தாங்க. அப்புறம் காரு ட்ரெஸ் எல்லாம் அவங்க கிட்டயே பணம் கொடுத்து வாங்கிட சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, அதுதான் சரி. அப்புறம் நாளைக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு நாமள சொல்லக்கூடாது பாரு. ஆமா பெரியம்மா, அம்மாவும் அதே தான் சொன்னாங்க. சரிப்பா. சுரேஷ், உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு என்ன பெரியப்பா, என் வேலை பர்மனெண்ட் ஆயிடுச்சு. அப்ப என்னடா, நீயும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக வேண்டியது தானே? எங்க பெரியப்பா, அதெல்லாம் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. ஆ ஆ, ஊருக்கு போனதும் உங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லு. இங்க கொச்சின்ல எங்க சொந்தத்துல ஒரு நல்ல இடம் இருக்கு. பொண்ணு எம்டெக் படிச்சிருக்கா. மல்டிநேஷனல் கம்பெனில தான் வேலை பார்க்கறா. ஒரே பொண்ணு. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். அவனுக்கு சரியான மேட்ச்டா. அதை பத்தி பேசணும். அவங்களும் நம்ம ரட்சிதா கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படியா பெரியம்மா? அதெல்லாம் நீங்க அம்மா கிட்டயே பேசிக்கோங்க. ஆமா தேவி, நாம பேசிக்கலாம். நீ போய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு என்றார் சுந்தரம். இல்ல பெரியம்மா, நாங்க கிளம்பணும். சரி சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏங்க, நீங்க தருண் தம்பியை கூட்டிட்டு வீட்டை சுத்தி காட்டுங்களேன். பாவம், அவன் பேசாம உட்காந்துருக்கான் பாருங்க என்று சிரித்தாள் தேவி. ஆமா தருண், வாப்பா, நாம போய் வீட்டை சுத்தி பார்க்கலாம் என்று சுந்தரம் அவனை அழைத்து கொண்டு அந்த வீட்டையும் தோட்டத்திற்கு சென்று அவர்கள் வளர்த்திருக்கும் பூக்களையும் செடிகளையும் காண்பித்து கொண்டே அவர்கள் பிள்ளைகள் ஃபாரினில் வேலை பார்க்கும் கம்பெனியை பற்றியும் அவர்கள் அங்கு வசதியோடு வாழும் வாழ்க்கையை பற்றியும் தாங்கள் கோடி கோடியாக செலவு செய்து கட்டியிருக்கும் அந்த வீட்டை பற்றியும் கூறிக்கொண்டிருக்க தருணிற்கு கிர்ரென தலை சுற்றியது. எதுக்கு இப்ப இந்த ஆளு நம்மள வெயில கூட்டிட்டு வந்து மொக்க போட்டுட்டு இருக்காரு? இவங்க வீட்டு பெருமையை பத்தி எல்லாம் யாரு கேட்டது? பசியில வேற வயிற்றுல எரிச்சலா இருக்கு. அதுல அந்த அம்மா போட்ட ஸ்ட்ராங்கான காப்பி இன்னும் எரிச்சலா இருக்கு. இதுல இந்த ஆளு வேற, இவர் போட்ட ரம்பத்துல வயிறே கலக்கிடுச்சு என்று மனதிற்குள் சலித்து கொண்டு, பெரியப்பா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். அப்படியாப்பா, உள்ள போனா அங்க ரைட் சைட்ல தான் என்று அவர் கூறியதும் கடகடவன உள்ளே ஓடினான் தருண். அவன் ரெஸ்ட் ரூம் போய்விட்டு வெளியே நிதானமாக வர ஹாலில் சுரேஷிற்கு தட்டில் கட்லெட்டுகளை வைத்து சாப்பிட வற்புறுத்தி கொண்டிருந்த தேவி அவனிடம் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தாள். இதோ பாரு சுரேஷு, கல்யாண நேரத்துல உங்க அம்மா வீட்டு ஆளுங்க கிட்டலாம் கொஞ்சம் தள்ளியே இருங்க. ரொம்ப ஒன்றும் பூசிக்க வேண்டாம். அவங்களாம் நம்மள போல இல்லை. அவங்க கண்ணெல்லாம் நல்ல கண்ணாவும் இருக்காது. இப்படிலாம் வசதி வாய்ப்புன்னு அவங்க பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. நீ வரேன்னு சொன்னதும் நானும் உங்க பெரியப்பாவும் எவ்வளவோ கிட்ட பேசணும்னு இருந்தோம் தெரியுமா? அந்த பையன் இருக்கிறதால ஒன்றும் சரியா கூட பேச முடியல. இதோ பாரு, உங்க பெரியப்பா இங்க ஈசிஆர் ரோட்ல இடம் பார்த்துருக்காரு. அதை பத்திலாம் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு இருந்தாரு. நீ என்னடாண்ணா? பெரியம்மா, நான் என்ன பண்றது? எனக்கு இங்க சென்னையில அவ்வளவா பழக்கம் இல்லை. அண்ணன்னா எல்லா இடமும் தெரிஞ்சவரு. அதுக்கு தான். சரி சரி, போனா போது. வேலையெல்லாம் முடிஞ்சதும் அவனை வீட்டில் விட்டுட்டு இங்க வா, நம்ம பேசணும். அப்புறம் உங்க அத்தை வீட்டுக்கு போற இல்ல? ஆமா பெரியம்மா, அடுத்தது அங்கதான். சரி சரி, அவ கூட உனக்கு என்னமோ நகைலாம் வாங்கி வச்சிருக்கன்னு சொன்னா. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போப்பா. அவன்கிட்ட எதனா கொடுத்துட போற என்று அவள் கூறிக்கொண்டிருக்க இதையெல்லாம் கேட்ட தருணிற்கு அவமானமாக இருந்தது. இதுக்கு தான் அந்த ஆளு என்னை வெளியில கூட்டிட்டு போய் வெயில்ல அப்படி ஒரு மொக்கைய போட்டாரா? இந்த சுரேஷன் தான் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறான். இவனுக்காக நம்ம சாப்பிடாம கூட வந்தா அட்லீஸ்ட் அண்ணாக்கு கொடுங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன ஆசையா கூட்டிட்டு வரலையா? வீட்டுக்கு பெரியவன்னு மரியாதைக்கு கூட்டிட்டு வரலையா? டிரைவர் வேலை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கான். இவனை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம புத்திய சொல்லணும். பாவம் வீணா, காலையில ரேஷனுக்கு போக கொஞ்ச நேரம் என் கூட வாங்கன்னு கெஞ்சினா. நம்ம வீட்டுக்காக உழைக்கிற அவ கூட போகாம இவனுக்கு டிரைவர் வேலை பார்க்க வந்தனே, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று மனதில் நொந்து கொண்டிருக்க அப்பொழுது உள்ளே வந்த சுந்தரம், என்னப்பா தருண், இங்கே நின்னுட்ட? உள்ள வா, சாப்பிடலாம் என்றார். அப்பொழுதுதான் அவனை கவனித்த சுரேஷும் தேவியும் திடுக்கிட, சரி பெரியப்பா, நாங்க கிளம்புறோம் என்று எழுந்து கொண்டான் சுரேஷ். பார்த்துப்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்
என்ற தேவி பேருக்கு கூட தருணை சாப்பிட அழைக்கவில்லை. அவர்கள் அழைத்தாலும் இனி ஒரு நிமிடம் கூட அங்கு நிற்கப் போவதில்லை என்று மனதில் தீர்மானித்து கொண்டு கடகடவென வெளியே வந்து காரை எடுத்தான் தருண். அன்று முழுவதும் அமைதியாக சுரேஷுடன் ஏதோ கடமைக்கு சென்ற தருண் அவன் வற்புறுத்தி அழைத்தாலும் அவன் உறவினர் வீட்டிற்குள் செல்லாமல் வெளியிலேயே ஏதோ சாக்கு சொல்லிவிட்டு காரிலே இருந்தான். மாலை தருணை இறக்கிவிட்டு பிள்ளைகளிடம் வீணாவிடமும் கூறிவிட்டு அவர்களுக்காக வாங்கி வந்த துணிகளை வைத்து பத்திரிகை வைத்து அழைத்து விட்டு சென்றான் சுரேஷ். அவன் சென்றதும் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்த தருணின் அருகில் வந்து அமர்ந்த வீணா, என்னங்க, என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ரொம்ப அலைச்சலா? சாப்பிட்டீங்களா? மதியம் எங்க சாப்பிட்டீங்க என்று அவன் தலையை ஆசையாக கோதினாள். பட்டென அவள் மடியில் சாய்ந்து ஓவன் அழுதான் தருண். என்னங்க, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? தலைவலிக்குதா? நான் வேணா தைலம் தடவட்டுமா என்று அவள் பதற, இல்லம்மா, என் மனசுதான் வலிக்குது. வீணா, என்னை மன்னிச்சிடுமா. எங்க சித்தி வீட்டு சொந்தக்காரங்களை பத்தி நீ சொல்லும் போது நான் உன்னை திட்டினேன். நீ எப்ப பாரு அவங்கள பத்தி குறை சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டம்மா, நீ அவங்க கிட்டலாம் ஏன் அளவோட பழக சொன்னேன்னு. அவங்க நடிக்கிறத நீ கண்டுபிடிச்சிருக்க, ஆனா நான் கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு வேலையை பார்க்காம நமக்காக உழைக்கிற பொண்டாட்டிக்காகவும் நம்ம பிள்ளைங்களையும் பார்க்காம ஊர் பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் அவன் கூட போனேன். ஆனா அதுக்கான பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். இனிமே நம்ம வீடு தான் முக்கியம். நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷம்தான் நிம்மதியும் தான் முக்கியம். நம்ம மேல உண்மையான பாசத்தை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றதை நான் இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு அப்புறம்தான் மற்றவங்க. இந்த போலி மனுஷங்க கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்க போறேன் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டான். வீணா முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. இத்துடன் கற்றுக்கொண்டேன் பாடத்தை கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.